ஆமென். ஒரே ஒரு பாடல் 2 அடி பாடிட்டு நான் வார்த்தைக்கு போறேன். ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஸ்தோத்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் நிறைந்து வாழ்பவரே என் இயேசுவே. சாந்தமும் பொறுமை நிறைந்து வாழ்பவரே. கையத்தட்டி என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஸ்தோத்திரமே. என் உயிருள்ள நாள் எல்லாமே. தலைக்கு மேல கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. தலைக்கு மேல கொட்டோமா. 1 2 3 4. உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி. உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு நியூ லைஃப் தந்து வெட்டி. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து வெட்டீர். கையத்தட்டி என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இன்னும் ஒரே ஒரு முறை தலைக்கு மேல. 1. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள்.
அவர் நல்லவர், அவர் நல்லவர். He is good, always good. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே, துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் பலிதானை செலுத்தி என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, இயேசுவே என் இயேசு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. வார்த்தையை எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ, கேட்கும் காதுகள் உள்ளவர்களாக இருந்தால் அவர் இரக்கத்தின் கீழ் நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள். நம்ம ஆண்டவரை நம்ம என்ன நினைக்கிறோம்? வாட் டு வி திங்க் அபவுட் அவர் காட்? இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் ஆண்டவரை என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் அடிக்கிறவர், கொல்றவர், ஹீ இஸ் அ மீன் காட், ரொம்ப ஒரு நீஜமானவர் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. சிலர் அவர் ரொம்ப கோபமுள்ள கடவுளாக பார்க்குறீங்க. சிலர் அவர் எப்பவுமே எரிச்சல் பிடிச்சவர் அப்படி மாதிரி நினைக்கிறீங்க. இப்படி பல எண்ணங்கள் பலருக்கு இருக்கலாம். இருக்கும் என்று நான் சொல்ல இல்லை, இருக்கலாம் என்று சொன்னேன். சின்ன வயசில் நான் நினச்சேன், பழைய ஏற்பாட்டில் எப்படி எனக்கு பைபிள் தெரியும்னா, பழைய ஏற்பாட்டில் அவருக்கு எல்லார் மேலேயும் கோவம் வந்துடுச்சு. அதனால் மொத்த பேரை அடிச்சு கொண்டுட்டார். ஆமென். அதுக்கப்புறம் அவர் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை இவனுங்கெல்லாம் சேர்ந்து கொண்டனால திரும்பி எல்லாரும் கொண்டுட்டார். அவள் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பைபிளை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நான் ஒன்றை கற்றுக்கொள்கிறேன். உங்கள் தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் நேச்சர் அண்ட் த கேரக்டர் ஆஃப் காட். நான் ஆராதிக்கிற தெய்வம் சும்மா ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு பர்சனாலிட்டி. அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டர் நம்ம ஸ்டடி பண்ணணும், நம்ம கற்றுக்கொள்ளணும். நான் இப்படி சாதாரணமாக சொல்லிடுறேன், கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர், இரக்கம் உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர், கிருபை உள்ளவர். அவர் நீதிபரர், ஆனால் அவர் நீதியிலும் அவர் இரக்கம் உள்ளவர். இதுவே நீங்கள் தியானிச்சா பல வருஷங்கள் பிரசங்கம் பண்ணலாம். அவ்வளோ தியாலஜி அதில் இருக்குது, இறையியல் அதற்குள் அடங்கி கிடக்கின்றன. ஸோ நம்முடைய தகப்பன் என்னை 31 ஆண்டுகள் ஊழியத்திலும் தாயின் கருவிலிருந்து இத்தனை வருஷங்கள் என்னை சுமந்து வந்தவர். என்னை சுமந்து வந்த தகப்பன் எவ்வளவு நல்லவர், பலமுள்ளவர், நிறைவுள்ளவர் என்று நான் புரிந்து கொண்டால், ஆமேன், இந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப சந்தோஷமாயிரும். நிறைய பேர் சந்தோஷமாக இல்லாததுக்கு காரணம் உங்கள் தேவன், உங்கள் தகப்பன் யார் என்று உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஒரு படத்தை காட்டுறேன் பாருங்க ஸ்க்ரீனில். தகப்பனுடைய நெஞ்சோடு இருக்கிற அவர் ஒன்று சுமந்து இருக்கிறார். பக்கத்தில் ஏங்க புலம்புறீங்க? கேட்க மாட்டீங்க. He is in the arms of his father. அந்த மகன் தகப்பனுடைய நெஞ்சில் தான் இருக்கிறான். அவர் அழகாய் சுமந்து கட்டி அணைத்திருக்கிறார். ஆனால் அவன் அழுகிறான். என்ன பயமோ என்ன கலக்கமோ என்ன அவனுக்கு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த படத்தின் பின்னணி என்கிட்ட இல்லை. ஆனால் அவன் அழுகுறான். காரணம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது நடந்ததுனால அவன் வாழ்க்கையில் சோகம் அடைஞ்சிருக்கிறான். நெஞ்சோடு இருந்து தகப்பன் சுமக்கும் போது கூட அவன் அழுது கொண்டிருக்கிறான். நான் இப்படி நினைக்கிறேன், அவங்க அப்பா நெஞ்சுக்கு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும் என்று அவனுக்கு தெரியல. அதனால் அவன் அழுது கொண்டு இருக்கிறான். இங்கேயும் உட்கார்ந்துருக்கிற நிறைய பேர் புலம்பி உடஞ்சி செத்து தொலைஞ்சு கட்டை உடைச்சி வாழ்கிறதுக்கு காரணம் யார் நெஞ்சில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலங்க. நீங்கள் எந்த நெஞ்சில் தெரியுமா சாஞ்சிருக்கீங்க? அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர்,
அவர் தூக்கி சுமந்தார்னா உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லட்டுமா? அந்த குழந்தையை சுமக்க, பராமரிக்க, பாதுகாக்க, கரை சேர்க்க, உயர்த்த, அவன் எழுந்து நடந்து மகத்துவத்தை காண்ற வரைக்கும் அவனை கைவிடாமல் அரவணைத்து நடத்தக்கூடிய எல்லா திறனும் உள்ளவர் தான் அந்த தகப்பன். இப்போ பக்கத்தில் கேளுங்களேன், ஏங்க அழுவுறீங்க அப்படின்னு. அழுவணும், ஜெபிக்கணும், சில காரியங்களுக்காய் கதறணும். பட் நீங்கள் இருக்கிற இடம் அப்பாவுனுடைய நெஞ்சு. அவர் உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார். இப்படி வச்சுங்களேன். இன்னொரு படத்தை காட்டுறேன். A picture is worth 1,000 words. என்ன ஒரு கலகலப்பாக அந்த குழந்தை தோள் மேலே உட்காந்து சிரித்து கொண்டாடுகிறா. நான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன தெரியுதுன்னா, எங்கள் அப்பா தோள் மேல் இருக்கிறாங்க, அவர் என்னை கைவிடவே மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கிறனால அது கலகலப்பாக சிரிச்சிட்டு இருக்கு. இப்போவும் சர்ச்சில் இந்த காலையில் சிலது மூஞ்சியெல்லாம் ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க, மரியாதையோடு பேசுகிறேன். கோணையாக உட்காந்துட்டு இவர் மேலே இவரை பின்பற்றி எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சில சோகங்களை நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாமலே உங்களை அவர் சுமந்து இப்படி சொல்லட்டும், அப்படி தூக்கி மேலே போட்டால் கூட உன்னை பிடிச்சி அரைவணைக்கிற திறன் உள்ளவர் உங்கள் தகப்பன். Your father is able to take care of you. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உன்னை எவ்வளோ நேசிக்கிறார்னு உனக்கு தெரியாததுனால தான் இந்த பயணத்தை சோகமாக மாற்றிட்ட. அவர் உன்னை எவ்வளோ நேசிக்கிறார் உனக்கு தெரிஞ்சா இந்த வாழ்க்கை பயணம் சந்தோஷமாக இருக்கும். நல்லா தலைமையில கை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உலக தகப்பனுக்கே குழந்தைய சுமக்கும் போது அவ்வளோ ஆனந்தம் இருக்குமானால் அவரை விட திறனுள்ள என் பரம தகப்பனனை சுமக்கும் போது எத்தனை நிறைவோடு கூட என்னை நடத்துவார். ஆமேன். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கவலைப்படுகிறோம். நம்ம சில நேரம் அழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கலங்குகிறோம். காரணம் நம்முடைய தகப்பன் யார் என்று நமக்கு தெரியாததுனால். Let me give you 3 quick points and I will close. Number 1, இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒன்றை செய்வதனால் அவர் அல்ல, அவராய் இருப்பதனால் செய்கிறார். இன்னொரு முறை, அவர் ஒன்றை செய்வதனால் அவர் செய்கிறவராய் ஆவதில்லை, அவர் இருக்கிறவராய் இருப்பதனால் அவர் செய்கிறார். It is not that God does something because he is something, he does because he is something. அப்படின்னா எப்படி சொல்லலாம்? 119 சங்கீதம் 68 படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 119 and 68. ஆமென். இப்படி சொல்றார், you are good and do us good. இப்படி சொல்றார், நீர் நல்லவர், அதனால நீங்கள் நல்லதை செய்கிறீர்கள். ஏன்னா ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க, அவர் நல்லது செய்யறதுனால நல்லவர் அல்ல, அவர் நல்லவராக இருக்கிறதுனால நல்லது செய்கிறார். புரியல உங்களுக்கு? இன்னொரு முறை சொல்றேன், அவர் நல்லது செய்கிறதுனால அவர் நல்லவர் அல்ல, அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் நல்லதை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ தைரியம் இருந்தால் பக்கம் சொல்ல, எங்கள் அப்பா என்னுடைய ஆண்டவர் நல்லவருங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? He does good because he is good. அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது. இப்போ நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து அந்த வலதுகை கொஞ்சம் மேலே உயர்த்துங்களேன். நீங்களும் நல்லதை செய்கிறீங்க. நல்லது செய்கிறதுனால நீங்கள் நல்லவர் அல்ல, கடவுள் உங்களை நல்லவர்களாய் மாற்றி விட்டார், அதனால நீங்கள் நல்லதை செய்வீர்கள். புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமீன் சொல்லியிருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நல்லவராக மாற்றிட்டாரு. பக்கத்தில் தைரியத்தோடு சொல்லுங்கள், நான் கெட்டவரே அல்ல, ஏன்னா என் தண்டனையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து என்னை நீதியில் நிலைக்கச் செய்து என்னை நல்லவராய் அவர் மாற்றினதுனால நான் நல்லதை செய்கிறேன். நான் நல்லது செய்வதனால் நல்லவதாவல் அல்ல, நான் நல்லவனாய் இருப்பதனால் நல்லதை செய்கிறேன். புரிஞ்சிருக்கும், விளக்க நேரம் இல்லை. ஆமேன். மற்றவங்களாம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குறாங்க? நீ நல்லது செஞ்சா நல்லவன் ஆவேன்னு. நம்ம எப்படி தெரியுமா கற்றுக் கொடுக்கணும்? நான் நல்லவனாய் இருப்பதனால் நல்லது செய்கிறேன். நான் நல்லதா எப்படி மாறினேன்? கர்த்தர் கால்வரி திருரத்தால் என்னை கிருபையால் ரட்சித்து என்னை நல்லவனாய் மாற்றினார். தைரியமும் விசுவாசம் இருந்தால் பக்க சொல்லுங்க, நான் ரொம்ப நல்லவன். சிலர் சொல்லலை பாருங்க, ஏன்னா உங்களை பக்கத்தில் நல்லா தெரியும். ஓகே. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது கூட நிறைய பேர் உங்கள் தேவனை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் ஆராதிக்கிறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, தேவன் தான், அவரை நீங்கள் ஆராதிக்கணும். அவருடைய குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் தங்கள் தேவனை குறித்து ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். சிலர் அவரை கோபமானவராக பார்ப்பீங்க. சிலர்லாம் ஏன் தெரியுமா சர்ச்சுக்கு வந்தீங்க, அடுத்த வாரம் வரலன்னா அவர் என்னை தண்டிப்பார்னு பயந்து வந்திருக்கீங்க. ஆமாம்.
சிலர் வரலன்னா கால் உடையுமோ ஆக்சிடென்ட் ஆகுமோ இப்படிலாம் பயந்து வந்திருக்கீங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வரக்கூடாதுங்க. என் தேவன் என் தேவனாக இருப்பதனால், என் ஆராதனைக்குரியவராக இருப்பதனால் நான் வந்திருக்கிறேன். பக்கத்தில் நான் பயந்தெல்லாம் சர்ச்சுக்கு வரலங்க. அதனால தான் இந்த சர்ச்சின் பீடத்திலிருந்து உங்களை மிரட்டுவதே இல்லை. மிரட்டாமலே நீங்கள் வர்றீங்கன்னா என்ன காரணம்? உங்கள் தேவன் யார் என்று அறிந்து அவருக்குரிய கனத்தை கொடுப்பதற்கு நீங்கள் வருகிறீர்கள். ஒரு நல்ல ஆமேன். பக்கத்தில் மகிழ்ச்சியினால வந்திருக்கேங்க. சங்கீதக்காரன் சொன்னா, கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாய், அன்பினால வாங்க, அவர் நல்லவர்னால வாங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஜெபிக்கும் போது கூட நிறைய பேர் ஜெபிப்பது நிஜமான ஜெபம் அல்ல. அவங்க தேவனை குறித்து வைத்திருக்கிற கான்செப்ட், அவங்க தேவனை எப்படி நினைக்கிறாங்களோ அதன்படி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்படி சொல்ல விரும்புறாங்க, நான் சாவ மாட்டேங்க, நான் செத்தாலும் என் தேவன் உண்மை உள்ளவர், எனக்கு எல்லாம் நடக்குங்க, நடக்கலனாலும் என் தேவன் நல்லவருங்க. இப்ப நீங்க ஆராதிப்பீங்க, அவர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எனக்கு அவரை 31 வருஷமா தெரியுங்க. அவரை நிரட்சித்த நாள் தொடங்கி, ஊழியத்துக்கு வந்த நாள் தொடங்கி எனக்கு அவரை தெரியுங்க. என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ எந்த அளவிற்கு நீங்கள் அவரை அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் ஆராதனை, உங்கள் ஜெபம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் இருக்கும். அவங்கள நீங்கள் அறிஞ்சிட்டே இருக்கணும். அவர் நல்லவர், நல்லது செய்வதனால் அவர் நல்லவர் அல்ல, அவர் நல்லவராய் இருப்பதனால் அவர் நன்மை செய்கிறார். நம்பர் 2, வாட் ஆர் தி ஆட்ரிபியூட்ஸ்? இங்கிலீஷில் ஆட்ரிபியூட்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னா ஒரு மனிதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ், ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களும் சுபாவத்தன்மைகளும் அதான் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ நம்முடைய தேவன், ஒருத்தர் ஆட்ரிபியூட்டில் எடுத்துட்டா ட்ரிபியூட்னு வரும். இப்போ ஒருத்தங்க இன்னைக்கு பட்டம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ட்ரிபியூட் சொல்லுவாங்க. இவர் இப்படி இருந்தார், இவர் உயர்ந்தவர், சாதிச்சார், படித்தார், கலக்கினார் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கு இந்த ட்ரிபியூட் சொல்லுவாங்க. அந்த ஆட்ரிபியூட் அப்படின்னா ஒரு மனிதனுடைய டிஸ்டிங்க்ட் குவாலிட்டிஸ், ஒரு மனிதனுடைய டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம தேவனை குறித்த அவருடைய தன்மைகளும் அவருடைய சுபாவங்களும் அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய ஆட்ரிபியூட்டையும் புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் கர்த்தர் வெற்றியோடு நடத்துவார். அந்த ஆட்ரிபியூட்டில் எடுத்துட்டா அதுக்கப்புறம் TRIB வருது, ட்ரைப். இன்னும் சேர்த்துட்டா ட்ரைப்னு வரும். இந்த ட்ரைபு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு கூட்டம் ஜனங்களுடைய சுபாவத்தன்மைகள் அது ஒரு மனிதனிடத்திலிருந்து அவங்களுக்கு வந்திருக்காம். அதனால தான் கோத்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அந்த தலைவனை மாதிரியே இருப்பாங்களாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் அவர் தாங்க எங்கள் தலைவர், அவர் எந்த பிரகாரமோ நாங்களும் அதே பிரகாரமாக இருக்கிறோம். இப்போ சொல்லட்டுமா? என் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், நீங்களும் இரக்கமுள்ளவராக இருக்கலாம். அவர் அன்புள்ள தேவன், நீங்களும் அன்புள்ளவர்களாக இருக்கலாம். அவர் பண்புள்ள தேவன், நீங்களும் பண்புள்ளவராக இருக்கலாம். என் பைபிள் என் கர்த்தருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய குணாதிசயங்களை சொல்லிச்சு. நேத்திக்கு வாசித்தோம் 34:6 of the book of Exodus. The Lord is good, he is merciful and gracious, long suffering and abounding in goodness and truth. என் தேவன் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் சத்தியமும் உள்ளவராய் இருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் என் ஆண்டவரை பற்றி தாங்க வாசிக்கிறோம். என் ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? நல்லவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், பொறுமை உள்ளவராய் இருக்கிறார், கிருபை உள்ளவராய் இருக்கிறார், நன்மைகள் உள்ளவராய் இருக்கிறார், சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அவரை தெரியுமா உங்களுக்கு? அவரை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கோம். 1 திமோத்தேயு 1:17 இப்படி வாசிக்கிறோம். 1 Timothy 1:17. ஆமென். Now to the king eternal, பக்க சொல்லுங்க, அவர் நித்திய ராஜா. ரெண்டாவது அவர் இம்மார்டல், அப்படின்னா அவருக்கு மரணமே கிடையாது, அவர் சாவாமை உள்ளவராய் இருக்கிறார். 3 அவர் இன்விசிபிள், காணக்கூடாதவராய், ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்படி அடுத்த வார்த்தை ஒன்லி வைஸ் காட், அவர் ஒருவர் மட்டும்தான் ஞானம் உள்ளவர். இருக்கீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? he is the only wise God. சொல்லிவிட்டு to him be honor and glory forever and ever. நித்திய தேவன், சாவாமையுள்ளவர், ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒரே ஞானமுள்ள தெய்வம், அவருக்கே என் துதி, என் கனம், என் மகிமை உண்டாவதாக. பக்கத்தில் கேளுங்களேன், உங்க ஆண்டவரை தெரியுமா அப்படின்னு. ஆமாம் தெரியும். உங்க கான்செப்ட் அல்ல தேவன், வேதம் சொல்லுகிறதான் அவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ சொல்கிறேன், அவருடைய சுபாவங்களில், அவருடைய கேரக்டர், அவருடைய குவாலிட்டிஸில் சிலது கம்யூனிகபிள், சிலது இன்கம்யூனிகபிள். அப்படின்னா என்னென்னா,
சிலது பரவக்கூடியது, சில பரவக்கூடாதது. இப்போ சிலருக்கு கோல்டு வந்துச்சுன்னா அவங்க பக்கத்தில் பார்த்து உட்காருங்க, ஒருத்தருக்கு வந்தால் 7 பேருக்கு வருமா? ஆமென். அது கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னுவாங்க. அப்படின்னா அது பரவக்கூடியது. சிலது பரவாதது. அப்போ என் ஆண்டவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய குணாதிசயங்களில் சிலது பரவக்கூடியது, சிலது பரவக்கூடாதது. அதுதான் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். இப்போ எதெல்லாம் பரவும்? அவர் இரக்கமுள்ளவர், நீங்களும் இரக்கமுள்ளவராய் மாற முடியும். அவர் அன்புள்ளவர், நீங்களும் அவரை சேவிக்க அன்புள்ளவராய் மாற. ஏன்னா அவர் சுபாவம் உங்களுக்கு பகர தொடங்கும், கோல்டு வர மாதிரி வந்துடும். அவர் நல்லவர், நீங்களும் வர வர யாராவீங்க? சொல்ல மாட்டீங்க பாருங்க, நல்லவர் ஆயிடுவீங்க. அவர் இரக்கமுள்ளவர், நீங்களும் வர வர யாராவீங்க? இரக்கமுள்ளவர் ஆவீங்க. ஆமென். ஆனா சில விஷயங்கள் இன்கம்யூனிகபிள், அது பரவக்கூடாதது. அதுல ஒன்று அவர் சர்வ வல்லவர். நீங்க வல்லவரா இருக்கலாம், ஆனா சர்வ வல்லவரா இருக்க முடியாது. ஆமென். omnipotent என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமை உடையவர் அவர். அது உங்களுக்கு கிடையாது. நீங்க வல்லமை உள்ளவராய் இருக்கலாம், ஆனா சர்வ வல்லவராய் நீங்கள் இருக்க முடியாது. ஆமென். அது உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகாது. இட்டர்னல் அப்படின்றார். அவர் நித்தியமானவர். அப்படின்னா அவருக்கு துவக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவர் எப்போதுமே இருக்கிறார். நீங்க எப்போதுமே எல்லாம் இருக்க முடியாது. ஆனா அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணத்துக்கு பின்னாடி கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறார். அதுக்கப்புறம் சொல்ற அவர் இம்மார்டல் அப்படின்றார். அப்படின்னா அவருக்கு மரணமே கிடையாது. உங்களுக்கு எனக்கு மரணம் இருக்கு. ஆமென். ஸோ அவருக்கும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர் இன்விசிபிள், அவர் ஒருவரும் சேரக்கூட ஒளியில் யாராலும் பார்க்க முடியாத உயரங்கள் வாசம் பண்ணுகிறவர். உங்களை எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியுது அந்த மூஞ்சி. ஆமென். அவர் omniscient அப்படின்னா அவர் சர்வ ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். இருக்கீங்களாங்க? அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். நீங்க சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர் கிடையாது. சில விஷயங்கள் அவருக்குரிய சில தன்மைகள் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆனால் அவரை போல ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் பண்ணுகிற உயரங்களில் எவரும் மாறிவிட முடியாது. பக்கத்தில் என் தேவன் ரொம்ப பெரியவருங்க. 3வது வார்த்தை, இந்த பெரிய தேவன் யார்? ஒரே வார்த்தையோடு முடிக்கிறேன், அவர் நல்லவர். எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையா வாழ்க்கையில் நடந்த நல்லது, வாழ்க்கையில் நடந்த கெட்டது, வாழ்க்கையில் வந்த துன்பங்கள், வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கின பின்னாடி அவரை அறிந்த எத்தனை பேர் இன்னைக்கு அனுபவம் உள்ளவங்க சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர். ஆமென். அவர் நித்தியமானவர். அவர் நித்தியமானவர்னா நான் நினைக்கிறேன் அவருடைய நன்மைக்கும் அளவே கிடையாது. அவருடைய நன்மையும் நித்தியமானது. ஆமென். அவரை அளக்கவே முடியாது. His goodness cannot be limited. இப்படி சொல்றேன் நல்ல கேடு. அவர் சர்வ வல்லவர். அப்ப அவருடைய நன்மையும், சர்வ வல்லவருடைய நன்மையும் எப்போதுமே வல்லமையா தான் இருக்கும். பக்கத்துல இந்த வருஷம் அவர் என்ன நன்மையால திருப்தி ஆக்குவார். சொன்னவங்களுக்கு இருக்கும், சொல்லாதவங்க போயிடும். அதனால ஒரு வாட்டி சொல்லி இன்னொரு முறை, அவர் என்னை நன்மையால திருப்தி ஆக்குவார். ஏன்னா அவர் யாரா இருக்கிறார்? நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அவர் நல்லவர்னு தெரியுதுங்க? He is immutable. அப்படின்னா அவர் மாறவே முடியாதான். யார் மாறினாலும் என் தேவன் மாறவே immutable அந்த வார்த்தைக்கு. அப்படின்னா அவர் மாறாதவர். அவர் மாறாதவர்னா அவருடைய நன்மையும் ஒரு காலத்திலும் மாறப்போவதே. 2024 உனக்கு அவர் நல்லவராக இருப்பார். 2034 உனக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். ஏன்னா அவர் மாறாதவர்னா அவருடைய குணாதிசயங்கள் ஒன்று, அவர் நல்லவர். அந்த நன்மையும் மாறப்போவது. தைரியமா சொல்லுங்க. இன்னைக்கு இல்லைங்க, 2034 ஜெயகிறிஸ்ல இருக்கோமோ சொந்த இடத்துல இருக்கோமோ தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், அவர் நல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா. உனக்கு எல்லாத்தையும் தரும் போதும் அவர் யாருங்க? நீ நினைச்சது உனக்கு தராத போதும் பரவாயில்ல பிடிச்சிட்டீங்க. காலையில் ரொம்ப விழிப்பா இருக்கீங்க. ஸோ சிருஷ்டியில் எப்படி பண்ணாரு சொல்லிட்டு என் செய்தியை முடிக்க போறேன். ஒரு படத்தோடு முடிச்சிடுறேன். ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஆதியாகமத்துக்கு திருப்பம் 1ஆம் அதிகாரம். எல்லாத்தையும் உண்டாக்குகிறார். வெளிச்சம் உண்டாவதாக என்ன சொன்னார்? உண்டாக்கிட்டு சொன்னார் அது நல்லது. 10ஆம் வசனம் வரும்போது அவர் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினார். அதற்கு பின்பு கர்த்தர் சொன்னார் அது நலமாயிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் அவர் மரங்களையும் செடிகளையும் உண்டு பண்ணினார் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் அது நலமாயிருந்துச்சு. இட் வாஸ் குட் அப்படின்றார்.
18ஆம் வசனத்தில் சொல்றார், சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். and he saw that it was good, அதுவும் நலமாய் இருந்துச்சு. 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் மிருகங்கள் எல்லாம் சிருஷ்டித்தாராம். சிருஷ்டித்த பின்பு கர்த்தர் சொல்றார், அது நலமாய் இருந்துச்சு. இட் வாஸ் குட். ஆமென். 31ஆம் வசனத்தில் சொல்றார், மனுஷனையும் ஆணையும், மேன் அண்ட் உமன் அப்படின்றார். உமனா உமன், he made man and woman. Amen. And he saw everything he made man, and from man he made woman. அதோ எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு எல்லாம் ஆமென் சொன்ன, நல்லது நல்லது, குட் குட் குட். ஒன்று மட்டும்தான் குட் இல்லைன்னு சொன்னார் தெரியுமாங்க, மனுஷன் தனியா இருப்பது. ஸோ கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரம் பண்ணிடுங்க. மனுஷன் தனியா இருப்பது நல்லது அல்ல, நாட் குட் அப்படின்ட்டார். ஆமென். ஸோ எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் நன்மையாய் உண்டாக்கினார். இப்படி சொல்ல போறேன், ஆழமான வார்த்தை, நேரம் இல்லை. ஆண்டவருடைய நன்மையினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு எங்கன்னா சிருஷ்டியில தான் இருந்துச்சு. ஆனா மனித விழுகைக்கு பின்னாடி தேவனுடைய நன்மையினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு நித்திய நன்மையை கால்வரியில் உனக்கும் எனக்கும் தந்து, இப்படி சொல்லட்டுமாங்க, சிருஷ்டி தந்த, அவர் சொன்னார் நல்லது நல்லது நல்லதுன்னு, அந்த சிருஷ்டி தந்த நன்மை கூட ஒரு நாள் ஒளியும். ஆனா கர்த்தர் தந்த நித்திய நன்மை உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நாளும் ஒளியாது. அவர் நல்லவர் என்று சொல்றவங்க ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சிருஷ்டித்த நன்மையிலிருந்து மனுஷன் விழுந்தான், ஆனால் நித்திய நன்மையிலிருந்து விசுவாசிகள் ஒருவரும் விழவே மாட்டீர்கள். இப்ப பக்க சொல்ல, அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிறந்த நன்மை முதல் ஆதாம் அல்ல, அவருடைய சிறந்த நன்மை கடைசி ஆதாமாய் கால்வரிக்கு வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நன்மையை சுதந்திரித்த நீங்க, இது 4 நாள் 5 நாள் நன்மை அல்ல, இது மரணத்திற்கு பின்பாக எனக்கு தருகின்ற நித்திய நன்மை. அந்த நன்மையை பெற்றவங்க இருந்தா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாக்கோபு என்ன சொன்னார் நன்மையை பத்தி அப்படின்னா, எல்லா நன்மையும் எல்லா பூரணமான வரமும் பரத்திலிருந்து வருகிறதாம். எவ்ரி குட் அப்படின்றார். எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் கம்ஸ் ஃப்ரம் காட். நான் அதை நினைக்கும் போது சில நேரம் இப்படி நினைப்பேன், நல்ல பசியாக இருக்கும்போது நல்ல 2 சாஃப்ட் இட்லியும் நல்ல கார சட்னியும் சுட சுட ஒரு முருங்கைக்காய் சாம்பாருனா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் எங்கேருந்து வந்துச்சாம்? தேவனிடத்திலிருந்து தான் வந்துச்சு. ஏன்னா இங்கிலீஷில் அவர் பயன்படுத்தின வார்த்தை எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் ஃப்ரம் காட். நன்றி கட்ட நீங்க இந்த இட்லிக்கும் நல்லது ஆமேன் சொல்லுங்களேங்க, அதையும் கர்த்தர் தான் தரார் என்று என் பைபிள் சொல்லுகிறார். எல்லா நன்மையானவைகளும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இப்போ இப்படி சொல்லி என் செய்தியை முடிக்க போறேன். இந்த உலகத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ஊழியக்காரராக எங்ககிட்ட பல காலங்களில் கேட்குற கேள்வி என்னன்னா, உங்கள் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு காலையிலேருந்து நைட்டு வரையும் பீத்தி கத்துறீங்களே, ஏங்க அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஏன் இந்த ஆஸ்பத்திரி எல்லாம், ஏன் இவங்களுக்கெல்லாம் கேன்சர் வந்துச்சு, ஏன் இந்த உலகத்தில் உள்ள அலங்கோலம், ஏன் இந்த கொடூரம், why is there so much mess in the world அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. ஏன் இந்த உலகம், ஆஸ்பத்திரியில் போனால் அறுத்து அறுத்து போட்டிருக்காங்க, மார்ச்சரியில் போனால் பிணங்களாக கிடக்கு, ஒரு பூகம்பம் வருது 10,000 பேர் செத்து போயிடுறாங்க, சுனாமி வந்துச்சு தெருவெல்லாம் பிணங்கள், உங்கள் தேவன் நல்லவரா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. எனக்கு அதுக்கு தெரிஞ்ச ஒரே பதில், என் ஆண்டவர் இதை எதையுமே செய்யலை, அவர் உண்டாக்கும் போது எல்லாத்தையும் நல்லா தான் உண்டாக்குனாங்க, என் ஆண்டவர் நல்லா தான் செஞ்சார், கெடுத்தது அவர் அல்ல, கெடுத்தது மனுஷன். இப்போ வியாதியெல்லாம் பாஸ்டர் ஜிஹெச்சில் போனால் எல்லாம் படுத்து கிடக்குறாங்க லைனாக, ஏன் காரணம்? நான் இப்படி சொல்வேன், டிசீஸ் இஸ் நாட், இந்த வியாதிகளை பார்க்கும்போது அது என் தேவனுடைய சுபாவத்தன்மைக்கு ஒரு கெடுதல் அல்லங்க, மாறாக சாத்தான் கெட்டவன் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். பக்கத்தில் அவன் கெட்டவங்க, என் ஆண்டவர் நல்லவருங்க. அதிலும் ஒரு சிலர் கர்த்தர் பக்கம் திரும்பும் போது அவர்களுக்கு ஆச்சரியமான அற்புதத்தை செய்து மருத்துவ உதவிகள் கூட கர்த்தர் கொடுத்து அவரை வாழ வைத்து அழகு பார்க்கிறார். மை காட் இஸ் குட். இப்போ இப்படி சொல்லி முடிச்சிடறேன், எது எனக்கு நடந்தாலும் அவர் நல்லவர் தான். அந்த லெவலுக்கு வந்த விசுவாசிங்க யாரா இருந்தா 2 கையை உயர்த்தி ஒரு அல்ல சொல்ல மாட்டோம்.
நல்லவர் நல்லவர்ன்றீங்க. நான் படுற பாடு எனக்குலாம் தெரியும். நீ பாட, ஆனால் என் ஆண்டவர் யாரு? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்திய நாட்டில் 55 ஆண்டுகள், ஃபைனல் ஸ்டோரி அண்ட் ஐ க்ளோஸ், 55 இயர்ஸ் அயர்லாந்து என்று சொல்லக்கூடிய ஐரோப்பா நாட்டில் பிறந்து ஒரு பெண்மணி, அழகு பூத்த ஒரு பெண்மணி. அவள் பிறந்த காலத்தில் அவளை சுற்றி பிறக்கிற எல்லா ஐரோப்பிய பெண்களுடைய கண்களும், கவனிக்கிறீங்களா பெண்களே, ப்ளூ ஐஸ் என்று சொல்லுவார்கள், நீலக்கண். இந்த வெள்ளைக்காரிங்களுக்கு தான் அப்படி தான் இருக்கும், ப்ளூ ஐஸ். நம்மளதெல்லாம் நிறைய பிளாக் ப்ரௌனு இருக்கீங்களா? நமக்கு ப்ளூ ஐஸ் ரொம்ப கம்மி. உங்கள் எல்லா கண்ணும் போய் நீ வீட்டில் பாருங்க, இஸ் எய்தர் பிளாக் ஆர் ப்ரௌன். ஐரோப்பியர்கள் நிறைய பேருடைய கண்கள் ப்ளூ கண். இவளை சுற்றி இருந்த எல்லா பெண்களுடைய கண்ணும் ப்ளூ கண்ணு. ஆனால் ஏமி வில்சன் கேர்மைக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இளைய பெண்மணி, அவளுடைய கண் மட்டும் ப்ரௌனாக பிறந்திருக்கா. அது ஏன் என்று அவளுக்கு தெரியல. சின்ன வயசில் அவள் கண்ணாடியில் பார்த்து முடி வாரும்போதெல்லாம் பார்த்து விட்டு ராத்திரியில் ஜெபம் பண்ணுவாளாம், கர்த்தாவே என் சுற்றி இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் அழகான ப்ளூ கண் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் ப்ரௌன் கொடுத்தீங்க? என் கண்ணை சீக்கிரமாக இவளுங்களை மாதிரி ப்ளூவாக மாற்றிடுங்க என்று ஜெபம் பண்ணுவாராம். அவள் வளர்ந்தாள், படித்தாள், மிஷனரியாக போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு சைனாவுக்கு போவதற்கு ஹட்சன் டெய்லருடைய ஊழியங்கள் சைனாவில் செழிக்கும் காலத்தில் மிஷனரி ஆர்கனைசேஷனில் போய் அப்ளிகேஷன் போட்டாலாம், ஐ வாண்ட் டு கோ டு சைனா. மிஷனரி நிறுவனம் சொல்லிச்சாம், சைனாவுக்கு இனி ஆட்கள் தேவையில்லை, இந்தியாவில் தான் நிறைய பாரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அங்கே பெண் மிஷனரிகள் தேவை என்று சொன்னார்களாம். அவ சொன்னாலாம், எனக்கு இந்தியாவுக்கு போக பாரம் இல்லை, சைனாவுக்கு போக தான் எனக்கு பாரம் இருக்கு என்று சொன்னாராம். அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பின்னாடி கர்த்தருடைய கிருபையினால இந்தியாவை குறித்த பாரம் தன் உள்ளத்தில் வந்தபோது மீண்டும் அப்ளிகேஷன் போட்டு இந்தியாவுக்கு மிஷனரியாக ஏமி வில்சன் கேர்மைக்கல் இந்தியாவுக்கு வந்தார்களாம். இங்கே வந்து எளியவர்கள் எல்லாம் தூக்கி எடுத்து, குறிப்பாக நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் சொன்னால் இந்த காலத்தில் சரியாவாதனால சொல்ல விரும்பவில்லை, பெண்களையெல்லாம் விடுதலை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய விடுதலை விரும்பியாக வாழ்ந்து தன் சேவையில் 1000 பெண்களை விடுதலை ஆக்கினார். அப்படி ஊழியம் சிறக்க தொடங்கிடுச்சு. இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது தன்னை சுற்றி இருந்த இந்திய பெண்கள்லாம் சற்று கடுத்த நிறம் உள்ளவர்களாக இருந்ததுனால காஃபி பவுடரை கலக்கி முகத்தில் தேய்ச்சி தான் சேவை செய்வாளாம். ப்ரௌன் காஃபியை முகத்தில் தேய்ச்சி கொண்டு நானும் இந்த பெண்களைப் போலவே காட்சி அளிக்க வேண்டும் என்று தன்னுடைய வெள்ளை நிறத்தை சற்று மங்களாக்குவதற்கு காஃபி மூஞ்சில பூசிட்டு வெளியே போவாளாம். இப்படியே பண்ணி கொண்டிருந்த ஒரு காலத்தில் தன் சேவை ஓங்கி படர்ந்தது. விமன் டிராஃபிக்கிங் எல்லாம் தடுத்து நிறுத்தி பெண்களெல்லாம் கொண்டு வந்து வாழ வச்சு ஆர்ஃபனேஜ் அது இதுன்னு அவருடைய ஊழியம் வளர தொடங்கிடுச்சான். ஒரு நாள் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ப்ரௌன் காஃபியை முகத்தில் தேய்க்க தேய்க்க வர வர இந்த பெண்களை மூலே அவருடைய வெள்ளைத்தோல் சற்று கடுப்பாக மாறுவதோல் தோன்றிய போது கண்ணாடி முன்னாடி நின்றபோது கர்த்தர் அவளோடு பேசினாராம், நீ ஜெபம் பண்ணல என் கண்ணு ப்ளூ ஆகணும்னு, ஏன் தெரியுமா நான் ப்ளூவாக மாற்றலை? ஏன்னா நீ இந்தியாவில் வந்து இந்த சேவை செய்யணும்னு நான் வச்சிருக்கேன். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிலதான் அப்படி மாத்துங்கன்னு ஜெபிக்கும் போது நீங்க புரிந்துக்கோ, சிலதை கர்த்தர் மாத்தாததே அவர் நல்லவராயிருப்பதனால. எத்தனை நம்புறீங்க? நடப்பதெல்லாம் நன்மைக்கே அன்றியுமோடி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். கண்ணு ப்ளூவா இருந்தா அது கூட கர்த்தர் தெரிஞ்சுதான் வச்சாரே தவிர, இவள் இப்படி ஒரு நாட்டுக்கு சென்று இவள் சேவை செய்வதனால அந்த ஜனங்களுக்கு நடுவே காஃபியை தேய்ச்சி தோலை மாத்திக்கலாம், ஆனா காஃபியை பூசி கண்ணை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெள்ளத்தோலை கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், ஆனா கண்ணை பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவள் கண்களை ப்ரௌனாகவே வச்சு இந்தியாவுக்கு அமைச்சு தன் சேவை முடிக்க செய்தார். இப்போ எத்தனை பேர் புரிஞ்சிருந்தா பக்க சொல்லுங்களேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் என் நல்லதிலும் நான் ஜெபித்து நடக்காததிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாமே அவர் நலமாய் செய்வார் என்று நம்புறவங்க இருந்தா கையை தட்டியோ உயர்த்தியோ ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
சொல்ல போறேன், அவர் எப்பொழுதும் நேசிக்கிறவர், எல்லாம் அறிந்தவர், நன்மை செய்கிறவர். உனக்கு பிரவுன் கண்ணு தான் காலங்களில் உதவுன்னு நினைச்சார்னா, நீ கேட்டா கூட, நீ ஃபாஸ்டிங் பண்ணா கூட உன் கண்ணை ப்ளூவா மாத்தாம உன்னை ப்ரௌனாவே வச்சு கர்த்தர் நடத்தும் போது, இன்னைக்கு நீ துடிப்ப, இன்னைக்கு நீ கையக்கால் அடிப்ப, ஏன்னு கேட்ப. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் வளருகின்ற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒன்றை சொல்லுவார், நான் தெரியாம தான்ப்பா கேட்டேன், ப்ளூ வேணாம், ப்ரௌனே போதும். ஏன்னா என் லட்சியக்கரை அறிந்திருந்த தேவன் எனக்கு எது தேவை என்று நினைச்சிங்களோ அதை தருகிற நல்லவராகவே நீர் இருக்கிறீர். அந்த நம்பிக்கைங்கிறதா நல்லவராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 2 கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். உங்கள் தேவனை சில நேரம் உங்களுக்கு புரியாத போதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பக்க சொல்ல, தோல் மேலே தானே இருக்க, அவர் உன்னை சுமந்திருக்கிறார்ல, அவர் உன்னை நேசிக்கிறார்ல, அப்புறம் ஏன் அப்படி அழுவுற? அவன் என்னை கிள்ளிப்புட்டான். சிலவன் கிள்ளுவானுங்கோ, ஏளனம் பண்ணுவானுங்க, சில கஷ்டம் வரும், கொஞ்ச நேரம் தான் நீ அழுவ. ஆனால் என்னைக்கு என் தகப்பன் யார் என்று நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க அழமாட்டீங்க. அவர் தோல் மேல உட்கார்ந்து கொண்டாடுவேன்னு சொல்றவங்க இருந்தா தலை மேல கையை தட்டி, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இன்னொரு வாட்டி அந்த குழந்தை எனக்கு பார்க்கணும்னு ஆசைங்க, எனக்கு பார்க்கணும்னு ஆசைங்க. அப்படிதாங்க இருக்கணும். நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும் மூஞ்சி மாறுறதில்லை, என்ன பிரசங்கம் கேட்டாலும் மாறுறதில்லை. பக்கத்தில் அவர் தோள்களின் மேல என்னை சுமக்கிற தந்தையை போல சுமக்கும் போது இப்படி சொல்ல அழுதுட்டே நான் சிரிப்பேங்க. ஏன்னா ப்ளூ மாறலன்னு நான் ஜெபிக்கிறேன், ஆனா அவர் பிரவுனையே தரும்போது எனக்கு தெரியும் அதில் நித்திய நோக்கங்களை கண்டிருக்கிற தெய்வம் என்னை கைவிட மாட்டார் என்று நம்புறவங்க கையை தட்டி தலைமை. Let's go 1 2 3 4. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒருத்தன் கேட்டாங்க, இவனை போய் எனக்கு கட்டி வச்சாங்களே, வேற எவனையா கட்டியிருந்த உன்னை அடிச்சே கொண்டு இருப்பான். கர்த்தர் அறிந்துதான் நல்லவராகவே இருக்கிறார், எல்லாம் நன்மைக்கே. நான் 5 முறை சொல்ல போறேன், God is good. இன்னொரு முறை, God is so good. அவர் நல்லவரா இருக்கிறார், அவர் நல்லவர் 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 நல்லவர். நல்ல கையை தட்டி 5 முறை சொல்லுங்க, அவர் நல்லவர். He is a good God. அவர் தோள்களின் மேலே கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அந்த காலத்தில் ஒரு பாட்டுக்கார பாடு, நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே எங்கள் இயேசு நல்லவர். ஏஹே நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், உண்மை தெய்வம் இவர். கையை தட்டி நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர்.
பழைய பாட்டை நான் மாத்தி இப்படி பாடினேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர், ரொம்ப நல்லவர். அவன் பிசாசு, பிசாசு கெட்டவன், பிசாசு கெட்டவன், பிசாசு கெட்டவன், கெட்டவன், ரொம்ப கெட்டவன். My God is so good, God is so good, God is so good, He's so good to. பக்க சொல்லுங்க, நான் சாவ மாட்டேங்க, செத்தாலும் என் ஆண்டவர் நல்லவர். அதில் கூட அவர் நல்லதை தான் காண. அவர் நல்லவர், 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 நல்லவர் என்ற சாட்சி எங்கும் பகருங்கள். One of his greatest attribute is good God. அவர் நல்லது செய்வதனால் நல்லவர் அல்ல, அவர் நல்லவராய் இருப்பதனால். அவர் நித்திய நல்லவர், நித்தியமும் நல்லதே தான் செய்கிறார். பக்க கண்ணு பிரவுனா நல்லவர். ஜோமணி ப்ளூவா மாறலையா? அப்போ அவர் யாரு? நல்லவர். ஏன்னா உனக்கு தெரியாத ஒன்றை கர்த்தர் ஏற்கனவே கண்டிருக்கிறார். Shall we stand in the presence of God? Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah to the Lord. என் ஆத்தும நேசமே பரே, எந்தன் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, எங்க வாழ்நாளில் உம்மை நாங்கள் அறிய அறிய 30-40 ஆண்டுகள் உம்மோடு நடக்கும்போது வாழ்க்கை அனுபவங்களை ஆழ்ந்து பார்த்து நடந்த துன்பங்களுக்கு நடுவிலும் காலங்களுக்கு பின்னாடிதான் எங்களுக்கு ஒன்று தெரிகிறது, நீர் நல்லவராகவே இருக்கிறீர். You are a good God. சில காலங்கள் எங்களுக்கு நல்லாவே இல்லைப்பா, பல கஷ்டங்களை சந்தித்தோம். நாங்கள் அந்த நேரத்திலெல்லாம் யோசித்து ஏன் ஆண்டவரேன்னு கேட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரிகிறது, உங்கள் ராஜரீக நித்திய தூரங்களில் உம்முடைய குணாதிசயங்களில் நீர் நல்லவராகவே இருக்கிறீர். உம்மை நல்லவர் என்று பாடி புகழ்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த வருஷம் நிறைய நன்மைகள் எங்கள் பிள்ளைகள் கரையில் நின்று திரும்பி பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்து என் கர்த்தர் நல்லவர் என்ற சாட்சியை சொல்ல கிருபத்தாருங்க என்று எங்கள் பிள்ளைகளுக்காய் வேண்டி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த உங்கள் பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.